பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாம மையப்படுவதாக. இந்த நாளிலே, இந்த புதிய காலை வேளையிலே ஒரு புதிய லோகோஸ் வார்த்தை மூலமாய் நான் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினந்தோறும் ஒரு வார்த்தை கர்த்தர் நம்ம இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். பார்க்கிற எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். தேவன் தாமே இந்த நாளிலும் உங்களுக்கு ஒரு வசனத்தை கொடுத்து ஜெபிக்க ஆண்டவர் அழைத்தபடினாலே நாங்கள் மத்திய இந்த காலையில் நின்று கொண்டிருக்கிறேன். கர்த்தர் தாமே நாட்களில் நம்மை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பிற்பகுதியில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வழியாய் உனக்கு எதிராய் புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். ஒரு வழியாய் உனக்கு விரோதமாய் புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அருமையானவர்களே, இந்த உபாகமத்தின் புஸ்தகத்தில் 28 அதிகாரம்னாலே தெரியாதவங்க யாருமே இல்லை. எல்லாருக்கும் 28 அதிகாரம் 1 முதல் 15 வசனங்கள். சோத்திரம். 15 வசனங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். ஏனென்றால் சகல விதமான ஆசீர்வாதங்கள் அங்கேதான் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அதில் முதல் வசனம் சொல்லும்போது இந்த வசனங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் எப்போ பலிக்கும்னு சொன்னால், நீ உண்மையாய் செவி கொடுத்தால் பலிக்கும் என்று சொல்லி இஸ்ரவேல் அவர்கள் வந்து கொண்டிருக்கும் போது வனாந்தரத்தில் அவர்கள் நடந்து வரும்பொழுதுதான் அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் சொல்றார். சோதரன். ஜனங்களுக்கு யுத்தங்கள்லாம் பண்ண தெரியாது. அவர்களுக்கு பாருங்க, அவங்களுக்கு வழியில் விவசாயமும் பண்ணது கிடையாது. சாப்பாட்டுக்காக அவர்கள் ஓடி உழைத்ததும் கிடையாது. அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு கானானுக்கு வரும் வரையிலுமாக என்னென்ன காரியங்கள்லாம் தேவை, அவங்களுக்கு என்ன காரியம் செய்ய வேண்டும், எது குறைவாக இருக்குது, எல்லாவற்றையும் கர்த்தர் தான் பார்த்து கொண்டார். ஆனபடினால்தான் இங்கே இப்போ இவர்களுக்கு விரோதமாய் இவர்கள் வருகிறார்கள், புறப்பட்டு வருகிறார்கள் என்று கேள்விப்பட்ட உடனே வழியில் உள்ள எல்லா ஜாதியும் ஜனங்களும் இவர்களுக்கு விரோதமாக எழும்ப ஆரம்பித்தார்கள். இவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண ஆரம்பித்தார்கள். இவர்களுக்கு யுத்தம் பண்ண தெரியாது. ஏனென்றால் அங்கே 430 வருஷம் அவர்கள் யுத்தம் பழக்கப்படவில்லை. அவர்களுக்கு அவங்க அடிமைகள் வேலைதான் செய்தார்கள். அடிமை வேலைகள் எகிப்தியருக்கு வேலை செய்து கொண்டிருந்தார்கள். இவர்களுக்கு யுத்தம்னாலே ஒன்றும் தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் அவளுக்கு பலவிதமான ஆசீர்வாதங்களை இங்கே சொல்லுகிறார். அதுல ஒரு வார்த்தை தான், ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு ஓடி போவாங்க. அப்போ வருகிறவர்களெல்லாம் சேர்ந்து தான் வருவாங்க. பாருங்க, இப்ப நாட்கள்ல உனக்கு விரோதமாக புறப்பட்டு வருவார்கள். பாருங்க, அங்க பல, நீங்க வாசிக்கலாம் வசனங்களில, பல ஜாதிகள் ஒன்றாய் சேர்ந்து இந்த ஜாதியை எதிர்ப்பதற்கு சோதனம். ஏன்னா இவங்க எல்லாம் யுத்தம் பண்ணணும்னு வரல, ஆனா அந்த இடத்து வழியா நடந்து போறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. இந்த இடத்துல அனுமதிக்க மாட்டேன்னா அங்கே யுத்தம் நடக்கும். அனுமதிச்சுப்போ நாங்கள் போயிட்டே இருப்போம், அவ்வளோதான், இடத்தை கொடுத்தா போயிட்டு இருப்போம். அப்படிதான் அவர்கள் போய் கொண்டிருந்தார்கள். ஆனாலும் இவர்களுக்கு விரோதமாய் ஒரு கூட்டமாய் கூடினார்கள். யாருன்னு தெரியாது, முன்பின் பார்த்ததில்லை, இவங்களுக்கு விரோதமே கிடையாது. ஆனாலும் அவர்கள் இவளை விரோதிகளாகவே பார்த்தார்கள். ஆனா இவங்க பார்த்தீங்கன்னா, இவர் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிக்கு விரோதமாக எத்தனை வழியில வந்தாலும் அவரோட பல வழியாக ஓடி போவார்கள் என்றுதான் தேவனுடைய ஆசீர்வாதம் கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் வனாந்தரத்திலே நடந்த காரியம், அந்த காரியம்தான். அதனால பாருங்க, எத்தனையோ ஜாதிகள் அவருக்கு விரோதமா வந்தாங்க. அப்படி வருவாங்க, யுத்தம் பண்ணி செதறி போயிடுவாங்க. சோதரி. பலர் ஒன்று சேர்ந்து வருவாங்க. தனியாக போனால் அடிச்சிடுவாங்கன்னு ஒன்று சேர்ந்து வருவாங்க. எப்படி வந்தாலும் யுத்தம் பண்ணது இந்த ஜனங்கள் கிடையாது, கர்த்தர் ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணினார். அதான் அங்கே சொல்லப்படுறது. ஒரு வழியாய் பாருங்க, அவங்க சொல்லப்படுற முதல் ஃபுல்லாக வாசிக்கும் போது, உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்கள் கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். கர்த்தர் தான் அதை ஒப்பு கொடுப்பார். அப்படி ஒப்பு கொடுக்கும் போது ஒரு வழியா தான் வருவாங்க, 7 வழியா ஓடி. இதைத்தான் வனாந்தரத்திலே ஜனங்கள் பார்த்தார்கள். இன்றைக்கும் அருமையானவர்களே, இந்த அருமையான கால வேளையிலே கர்த்தர் உங்களோடு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறது என்னவென்றால், அதே போல ஒரு வழியா உங்களுக்கு விரோதமாக வரலாம், உங்களை விரோதிக்கலாம், உங்களுக்கு விரோதமாக கேஸ் போட்டிருக்கலாம், இன்னைக்கு எப்படியாவது தீர்த்து கட்ட வேண்டும் என்று யோசனை பண்ணியிருக்கலாம். எந்த காரியமா இருந்தாலும் உங்களுக்கு விரோதமாக சதி வலைகளை பின்னி வைத்திருக்கலாம், ஒரு குழியை வெட்டி ஆழமாக்கலாம். ஒன்று நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வசனம் சொல்லுது, அவர்கள் ஒரு வழியாய் வந்தாலும் 7 வழி சிதறடிக்கப்படுவார்கள். அதாவது 7 வழி என்பது என்ன தெரியுமா? அவன் 7 வழியா தான் போவான் அப்படின்னு சொல்லுவாங்க. 7 வழின்னா சிதறி போவார்கள்.
எங்கே ஓடுறேன்னு எங்கே போகிறேன்னே தெரியாமல் போவாங்க. அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த காலவேளையில் நீங்கள் கர்த்தரை விசுவாசித்தால் அது உங்களுக்கு ஆகும். பாருங்க, இந்த உபா 28 அதிகாரத்தை நீங்கள் விசுவாசித்து நம்பி ஏற்றுக்கொண்டால், அந்த ஆண்டவருக்கு பிள்ளையாய் நீங்கள் மாறினால், ஆண்டவருடைய வசனத்தை உண்மையாய் செவி கொடுத்து நடந்தால், ஆண்டவருக்கு முக்கியத்தை கொடுத்து அவர் வசனம் தான் எனக்கு முக்கியம்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இந்த கால வேளையிலே அவர் சொன்ன சகலவிதமான ஆசீர்வாதங்கள், இந்த அதிகாரம் சொல்லப்பட்டதான ஆசீர்வாதங்கள் இருக்கு. அந்த 15ஆம் வசனத்துக்கு பின்பாடி பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபுல்லாக சாபமாக இருக்கும். சாபம் நிறைய சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் படிக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கும். ஆனால் தேவன் உங்களுக்கு கொடுக்கும் ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்து போனால், அதை வேண்டாம் என்று நீங்கள் சொன்னால், அதை ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்லாமல் போனால், அதன் பின்பு அதுக்கு ஆப்போசிட்டான காரியங்கள் தன்னால் வரும். நீங்கள் ஒன்றும் கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் அதை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் உங்களை தேவன் இந்த காலை வேளையில் ஆசீர்வதிப்பதற்காக சித்தம் கொண்டபடினாலே அவர் சொல்றாரு, ஒரு வழியாக உனக்கு விரோதமாய் வருவார். நீ எப்படிப்பட்ட காரியமா இருக்கட்டும், காலையில நாட்களில் ஒரு சாபம் போட்டவன் என்ன செய்யறேன் பாரு, நீ எப்படி வாழ்ந்துறேன்னு நான் பார்க்குறேன், எப்படி ஒன்று நீ முன்னேறன்னு பார்க்குறேன், எல்லாத்திலும் நான் உனக்கு வைப்பேன், எல்லாத்திலும் உனக்கு நான் ஆப்பு வைப்பேன், அந்த நான் ஒன்னால ஒன்று வாழ விட மாட்டேன், எங்கே போனாலும் துரத்துவேன்னு சொன்னாலும் கவலைப்படாதீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யாரும் துணை இல்லை. ஒருவரே தேவன், ஒருவரே அவரை நடத்தி கொண்டு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளில் அருமையானவர்களே, பல பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு தூக்கப்பட்டு நான் என்ன செய்வேன் என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ, இந்த காலவெளியில் எனக்கு விடுதலை செய்வார் யாரும் இல்லை என்று சொல்லியிருக்கிறீர்களோ, அந்த மாதிரி எண்ணத்தோடு நான் இனிமேல் உலகத்தை இருப்பதை காட்டிலும் என்னை தன்னைதான் மாய்த்துக் கொள்வது நலம் என்று யோசனை பண்ணி கொண்டிருக்கிறோம். என் சொந்த ஜனமே எனக்கு விரோதமாக எழும்புகிறார்களே, என் குடும்பமே என்னை துரத்துகிறாள் என்று நினைக்கிறீர்களோ, ஒன்றுக்கும் நீங்கள் கவலைப்படாதீர்கள். வசனத்தை விசுவாசிங்கள். ஆண்டவரே, இந்த வசனத்தை சொல்லுங்க. எப்படி சொல்லுங்க? ஆண்டவரே, ஒரு வழியாய் உனக்கு விரோதமாய் புறப்பட்டு வருவாள், 7 வழியாக ஓடிப்போவாங்கன்னு சொல்லியிருக்கிறீரே, அந்த வசனம் என் வாழ்க்கையிலே வந்து பலிக்கும்படி என்னை அப்படிப்பட்ட நீதிமானாய் மாற்றும், உங்களுடைய வசனத்திற்கு நடக்கிறமானாய் மாற்றும் என்று சொல்லு. கர்த்தரை இந்த காலவில் அற்புதங்களை செய்ய வல்லவர். நீ எப்போ அவருடைய வார்த்தை உச்சரிக்க ஆரம்பிக்கிறையோ, அப்பொழுதே உன் வாழ்க்கையில் வெற்றி ஆரம்பிக்கும். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படித்தான் காக்கப்பட்டார்கள். எவ்வளவோ பெரிய கூட்டங்கள் கூடினார்கள். வல்லவர்கள், பெரிய பெரிய ஆட்கள், பயங்கரமான பலவான்கள் எல்லாம் எதிர்த்து வந்தார்கள். ஆனால் ஒருவரும் அவர்களை மேற்கொள்ள முடியவில்லை. கர்த்தர் தாமே அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார். இன்றைக்கு உங்களுக்காக இந்த கால வேளையிலே கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார். குடும்பத்தில் யுத்தமா, உங்கள் வேலை செய்கிற இடங்களில் யுத்தமா, உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறார்களா? உங்கள் சொந்த பந்தங்கள் எல்லாம் உங்களை தள்ளிவிட்டு எப்படியாவது உங்களை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு பல வருஷம் வேலை செய்யறா, கேஸ் ஃபைல் பண்ணி உன்னை எப்படி இழுக்கிறேன் பாரு, நீயும் அனுபவிக்க வேண்டாம், நானும் அனுபவிக்க மாட்டேன், வேண்டாம், ஒரு யாருக்கும் வேண்டாம் என்று சொல்லி சொத்துக்கள் மேல பிரச்சனை பண்ணுகிறார்களா? இல்லை அழிதடி பண்ண வேண்டும், இன்றைக்கு உன்னை குழியில சாய்க்க வேண்டும் என்று நினைக்கிறார்களா? ஒன்றுக்கும் கவலைப்படாது. கர்த்தர் உன் பட்சத்தில் இருந்தால் உனக்கு விரோதமாக இருப்பவன் ஒருவனும் இருக்க முடியாது. இந்த நாட்களில் இஸ்ரவேலை காக்கிறவர், அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. இந்த காலவெளியில் உங்களை காக்கும்படி கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டு பேசிக் கொண்டிருக்கிறார். நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். இந்த உபாகமத்தின் புஸ்தகத்தில் 2வது அந்த சட்டத்தை புஸ்தகத்தில் கர்த்தர் சொன்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் மேல் வந்து பலிக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். அப்படின்னாலுமே அவர் சொல்றார், ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடிப்போவாங்க. நீ விசுவாசித்தால் இந்த காலையில் அது உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவீங்களா? நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையை செய்வார். நீ நினைப்பது போல் அல்ல, நீ பயப்படுற பயத்தை போல் அல்ல. கர்த்தர் பயங்கள் எல்லாம் மாற்றி உனக்கு விரோதமாக நிற்கிறவர்களுக்கு முன்பாக உன் தலையை உயர்த்துவார். நீ எல்லாத்துக்கும் மேலாக இருப்பாய். சோதரம் கர்த்தரை நம்புறவங்களும் அப்படித்தான். இன்றைக்கு வரல அப்படித்தான் செய்கிறாரு. இந்த இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு பாதுகாப்பை கொடுக்குற ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நீங்கள் போகும்போது வரும்போதும் தேவனுடைய கரம் கூட இருக்கும். இந்த உபாகம் 28 அதிகாரத்தின் வசனத்தை வாசித்து விட்டு நீங்கள் கடன் செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்கு அச்சபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவரே, இந்த மகிமையுள்ள இந்த கால வேளையிலே வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற உம்முடைய தம்முடைய பிள்ளைகளுக்காக கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிற, காலையிலும் நிம்மதி இல்லையே, நான் என்ன செய்வேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற உம்முடைய ஜனங்களுக்காக நான் செபிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களை இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளாய் மாற்றி ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுங்க. ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடி போக சில வசனங்கள் இந்த குடும்பங்களில் வந்து பலிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தினாலே எல்லா பிரச்சனைகளும் இந்த குடும்பங்களை விட்டு, பிள்ளைகளை விட்டு மாறி போவதாக.
தாழ்த்தும் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாள் முழுவதும் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களின் நாட்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய வார்த்தை மூலமாய் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஒரு வழியாக தான் வருவாங்க, 7 வழியாக ஓடி போயிடுவாங்க. நீங்கள் அவர்களை பயந்து கொண்டிருக்காதீர்கள். தேவன் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். இன்னும் ஒரு சுவார்த்தை மூலமாக சந்திக்கும் வரையிலும் தேவன் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.